darlings, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்ன்றது thumbnailலயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க and வீடியோவோட ஸ்டார்டிங்லயும் பார்த்து தெரிஞ்சிட்டிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பர் டெலிஷியஸான சேம் டைம் வெளியில கிரன்ச்சியான உள்ள நல்ல சூவியான சாக்கோ சிப் அண்ட் ஃப்ரூட் அண்ட் நட் குக்கீஸ் எப்படி வீட்டிலையே செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கான ரெசிபி எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவுக்கு பட்டரை லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 hours முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்ற பட்சத்தில் மெல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது அன்சால்ட்டட் பட்டர். நீங்கள் சால்ட்டட் பட்டராக இருந்துச்சுன்னா சால்ட் தேவையில்லை. இப்போ நம்ம இதை ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஹேண்ட் விஸ்க் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் அண்ட் ஒரு 3/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் வேண்டான்னு நினைக்கும் போது நார்மல் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் டேஸ்ட்லேயும் சரி அந்த கலர்லேயும் சரி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ குக்கி செய்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்புன்னு பார்த்திங்கன்னா இதை இப்போ நம்ம க்ரீம் பண்ண போகிறோம். இதை க்ரீமிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இதை க்ரீம் ஆக்கும். அந்த பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி க்ரீம் மாதிரி ஆகி ஒரு பேல் ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா இது நம்ம விக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஒரு மாதிரி சாண்ட் மாதிரி இருக்கும். இது நீங்கள் விக்ஸ் பண்ண அதில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்க ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த அளவுக்கு அதை பீட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக் வேண்டான்ற பட்சத்தில் நீங்கள் இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். எக் போட்டிங்கன்னா உள்ளே அந்த சியூவினஸும் அந்த சாஃப்ட்னஸும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் எக் போட்டிருக்கேன். எக் போட்டதுனால நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக் போடலைன்ற பட்சத்தில் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா நம்ம ஒரு 10 minutes அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பீட் பண்ணிங்கன்னா உங்களோட குக்கீஸ் சூப்பராக வரும். நீங்கள் இதை ஒரு ஃபோக் ஸ்பூன்லேயே பண்ணாலும் சூப்பராக பண்ணலாம். நான் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா மட்டும்தான். ஸோ இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா க்ரீம் ஆயாச்சு. இப்போ நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக போட்டு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெளியில் சிந்தும். இன்னொன்று மாவில் இருக்க க்ளூட்டன் கண்டென்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கேக்கோ இல்லை குக்கீஸோ ஒழுங்காக வராது. அதுக்கு நீங்கள் சப்பாத்தி பூரி செய்யும் போது தான் அந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா பிசையணும். இந்த கேக் குக்கீஸ்க்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 30 குக்கீஸ் அளவுக்கு பெரிய பெரிய குக்கீஸாகவே வரும். ஸோ உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது ஹாஃபாக போட்டு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் செய்யும்போது கொஞ்சமாகவே செய்யுங்க. அண்ட் சுகரும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சுகரை நீங்கள் வேணும்னா 1 கப் மைதாக்கு 1/2 கப் சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சுகர் தூக்கலாக பிடிக்குன்ற பட்சத்தில் 3/4 கப் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மைதாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த டோவை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கியோட பேசிக் டோ. இதில் நீங்கள் எந்த இன்க்ரீடியண்ட்டை வேணால் இதுக்கு மேலே ஆட் பண்ணி உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் குக்கீஸாக போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 days வரைக்கும் அந்த டோவை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ 2 வெரைட்டியில் செய்ய போகிறேன். ஒன்று சாக்கோ சிப், இன்னொன்று ஃப்ரூட் அண்ட் நட். ஸோ நான் 2ஆக பிரிச்சுட்டேன் போர்ஷனாக. குக்கீஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1/2 hour இந்த டோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கையிலலாம் ஒட்டும். சூப்பரான குக்கீஸாக கிடைக்கும். கையிலலாம் ஒட்டாமல். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறது தான். ஸோ நான் இதில் ஃப்ரூட் அண்ட் நட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதே மாதிரி நீங்கள் எந்த இன்க்ரீடியண்ட் உள்ளே போட்டாலும் அதை டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாத்தையும் போட்டு அந்த டோவில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மீன்வைல் நம்மளோட சாக்கோ சிப் இருக்கு இல்லையா, அதையும் போட போகிறேன். சாக்கோ சிப் போடும் போது கவனமாக இருங்க. நிறைய சாக்கோ சிப் போட்டிங்கன்னா குக்கி டோவோட கலரே சேஞ்ச் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக போட்டுட்டு மேலே டெக்கரேஷன் அப்போ நீங்கள் மேலே ஏதாவது டாப்பிங் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ வேணால் சாக்கோ சிப் போட்டுக்கோங்க. ஸோ சாக்கோ சிப் போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு டோவோட கலர் அது அப்படியே ரீட்டைன் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த டோவில் லைட்டாக
கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிங்கன்னா டோவோட கலர் மாறிடும். ஸோ டபுள் சாக்லேட் குக்கியாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும் சாக்லேட் பிடிக்குன்ற பட்சத்தில். ஸோ இப்படி பண்ணி இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நம்மளோட ஃப்ரூட் அண்ட் நட் டோ வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சு 10 மினிட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் வந்து லைட்டாக கையில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த குக்கி டோவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி உருண்டையாக குலாப் ஜாமுன் பிடிப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், ஒரு மீடியம் சைஸ் லட்டு அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சு லைட்டாக தட்டி விடுங்க. ஸோ ஒரு குக்கீஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் குக்கீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதே குக்கீஸை வந்து நம்ம இதில் செஞ்சுருக்கோம், குக்கரில் செஞ்சுருக்கோம். அந்த லிங்க்கை வந்து நான் மேலே போட்டிருக்கேன். பட் இதே ரெசிபி கிடையாது, நம்ம வந்து கீ பிஸ்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மெத்தடில் நீங்கள் இதை வந்து குக்கர்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஓவனில் எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ குக்கீஸோ கேக்கோ செய்யும் போது அது கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஒரு அவனுக்கும் ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 15லேருந்து 20 மினிட்ஸ் அளவுக்கு இது வந்து வேகும். ஸோ 160 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வந்து இதை நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆக தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட குக்கீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் ஆயாச்சு. மேலே தொட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கேக் மாதிரி ஒட்டாமல் வருமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே வந்து தூக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கும். அதுதான் குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கான அர்த்தம். ஸ்டார்டிங்கில் சாஃப்டாக தான் இருக்கும், பட் ஆற நல்லா கிறிஸ்பாகிடும். அதை வந்து நம்ம எடுத்து ஃபேன் காற்றுல வச்சிடலாம். இப்போ நான் வந்து அந்த சாக்கோ சிப் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த குக்கீஸும் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து அதே பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது, எதுவும் ஒட்டாது, நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து குக்கரில் செய்யும் போது கீழே வந்து ஏதாச்சும் பட்டர் அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்னர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சாக்கோ சிப்பை போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ண போகிறேன். செம்ம சாக்லேட்டியாக இருக்க போகுது இந்த பிஸ்கெட். அண்ட் நான் இது வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக செஞ்சுருந்தேன். எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த குக்கீஸ்க்கு எல்லாருமே ஃபேவரட். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பப்பி வந்து இதுக்குன்னா ரொம்ப உசுறு. செய்ய ஆரம்பித்தா பக்கத்துலேயே நிற்பான். அவனுக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஒரிஜினல் ஆடியோ போட்டிருப்பேன், பட் பின்னாடி நாய்ஸ் எல்லாம் ரொம்ப இருந்ததுனால போடலை. அவன் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான், குலைச்சிட்டே இருந்தான். ஸோ செய்யாத முன்னாடி அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. இது ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் சார் பக்கத்துலேயே தான் இருந்தார். ஸோ சாக்லேட்ஸ்லாம் வந்து நம்ம நல்லாவே வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சார் வந்து நான் சொன்ன இல்லையா, கிச்சன்லேயே நிற்பார் அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும். அண்ட் எது சொன்னாலும் கேட்க மாட்டான், எங்கள் வீட்டில் ரொம்ப செல்லும். ஸோ கையில் பிஸ்கெட் இருக்குதுன்னு சொன்னோடனே அவனை என்ன வேலை வேணால் சொன்னாலும் செய்வான். அதே மாதிரி தான், அன்றைக்கி உட்கார சொன்னால் உட்காருவான், நிற்க சொன்னால் நிற்பான், அதை போய் எடுன்னு சொன்னால் எடுப்பான். ஸோ என் தங்கச்சி கொஞ்சம் நேரம் அவனுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் அவங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவருக்கு கூலியாக பிஸ்கெட்டு கொடுத்தோன்னே ஓடி போயிடுவார். அதுக்கப்புறமா நம்ம கிட்டே வர மாட்டார். ஓகே, ஆல் ஃபைன். நம்மளோட குக்கீஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. அண்ட் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த மிஸ்டேக் செஞ்சாலும் அதை வந்து நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்மளோட போன வீடியோ வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் ஒரு ஷாப்பை. அதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2 வீடியோ வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அது டிலே பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெஸ்லாம் மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் வாஷ் செகண்ட் வாஷ்க்கு அப்புறமா எப்படி இருக்குன்றதை ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த வீடியோ ஒர்த்தா இல்லையா, அந்த கடை ஒர்த்தா இல்லையான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்றதை கீழே சொல்லுங்கள், எனக்கு பிங்க் பண்ணிவிடுங்க. இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு ஆல் இருக்க சிம்பிளையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டாலும் உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும், சேனலும் பெருசாக வளரும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும்னாலும், வேறு எங்கேயாச்சும் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் வந்து அதை தெரிஞ்சுப்பேன்.
ஸோ ஆல் ரைட், நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.